வணக்கம் மக்களே. இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இது போக நமக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேற முடிய போகுது. அதுல நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன, குவாலிஃபை ஆகுமா மாட்டோமா, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம பாய்ஸ் வந்திருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் கடை. சீரீஸ் ஆரம்பிச்ச முதல் மேட்ச்லயே நல்ல கலகலன்னு வெற்றியோட துவங்கணும். அடுத்து ஒரு பிங்க் பால் எடுத்துட்டு வந்து நம்மளை முடிச்சு விட்டானுங்க செகண்ட் மேட்ச். என்ன பண்றது, வெற்றி தோல்வி எல்லாம் நமக்கு சகஜம்தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருந்தாலும் இந்த தோல்வியிலையும் நமக்கு பாசிட்டிவ்ஸா எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அது என்னன்னு நம்ம பாய்ஸ்ட கேட்போம். சொல்லுங்களா. மெயினா எனக்கு இந்தியாவில பாசிட்டிவ் சைடா வந்து எனக்கு கில்லு தான் மெயின் சாய்ஸா நான் சொல்லுவேன். அதுல வந்து என்னன்னா ஓப்பனிங் விக்கெட் வந்து நிக்கிறது இல்ல, டக்குன்னு விழுந்துருதுன்னு வச்சுக்கோயேன். ஆஸ் ஒன் டவுன் பேட்ஸ்மேனோட வேலை வந்து என்னன்னா டக்குன்னு எப்பயுமே ஓப்பனிங் விக்கெட் வந்து டக்குன்னு விழுந்துரும். அது வந்து ஸ்டேபிள் பண்ணணும். உடனே வந்து விக்கெட் கொடுக்காம ம். லூஸ் ஷாட் எதுவும் போகாம ஸ்டேபிள் பண்றது தான் ஒன் டவுன் பேட்ஸ்மேனோட ஒர்க்கு. அந்த வேலையை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸுமே அப்படிதான் இருந்துச்சு. உள்ள வர்றப்போ டக்குன்னு விக்கெட் விழுந்தாலும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டக்குன்னு ஒரு 50 to 60 பால்ஸ் வந்து விக்கெட் விழாம அப்படியே நிறுத்துறது வந்து மொமெண்டம் கம்ப்ளீட்டா ஆமா. அந்த ஆஸ்திரேலியா சைடு சேஞ்ச் ஆகாம நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து கில்லு பயங்கரமா அவரோட ரோலை பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. எனக்கு இதுல வந்து ம். மெயினா ஒண்ணு என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னா, அந்த ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கிறது வந்து கொஞ்சம் பிக் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணி மொமெண்டமா ஃபுல்லா இந்தியா பக்கம் இழுக்கிற மாதிரி அவரோட கேம் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா வேற லெவலா இருக்கும். இப்போ எனக்கு கண்டிப்பா. மெயின் பாசிட்டிவா தெரியுது கில்லு தான். நான் மெயின் பாசிட்டிவா நிதிஷ்குமார் ரெட்டியை சொல்லுவேன். ரெண்டு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லயும் ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் தான். செம இன்னிங்ஸ் கொடுத்தாரு. ஷார்ட் செலெக்ஷன் ஒன்னொன்னும் பக்காவா இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு வேர்ட்ல சொல்ல போனா ஃபியர்லெஸ் ஆடினாரு. ஸ்டார்க் நல்லா ம். போட்டா ஸ்டார்க் எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்மின்ஸ் தான் செம நெருப்பா போட்டுட்டு இருந்தாரு. கம்மின்ஸோட பவுன்சரை தூக்கி ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு. ஸோ தேவையான டைம்ல குரூசியல் டைம்ல வந்து விக்கெட் வேற எடுத்து கொடுக்குறாரு. லபுஷன் செம செட்டா ஆடிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு செம பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஆமா. பேட்டிங்ல தான் கண்டிப்பா இவங்க நீங்க சொன்ன இந்த ரெண்டு பேரையும் ஒரு பாசிட்டிவ் தான் நமக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம நேஷனல் ட்ரெஷர்னு சொல்லப்படுற பும்ரா தான் நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறது. எப்பயுமே மேட்ச் ஒரு மாதிரி போகுதுன்னா நம்ம பும்ரா கையில பாலை கொடுத்து நீ ஏதாவது பண்ணுப்பா காப்பாத்திடுப்பா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அவரும் ஒரு வேலையை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா அந்த ஆப்போனன்ட் வந்து எப்பவுமே ஒரு பயத்திலே இருக்காங்க. இவர் பால் எடுத்துட்டு வந்தவளே நமக்கு ஏதாவது நடந்துரும், விக்கெட் விழுந்துரும், சேஃபா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்காங்க. அந்த பயம் தான் நம்மள மேட்ச்ல கொஞ்சமாவது வச்சிருக்கு. சரி, கொஞ்ச நேரம் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி. அதனால பெரிய பாசிட்டிவா நான் பும்ரா தான் பாக்குறேன். அவரு நல்ல ஃப்ரீக்வெண்டா விக்கெட்ஸ் எடுக்கிறதுல இருந்து ரன்ஸ் நிப்பாட்டுறதுல இருந்து அவர் தான் நம்மளோட தூண் டீமுக்கு. இந்தியா சைட்ல எனக்கு இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸா படுது. அப்போ ஆஸ்திரேலியா சைடு பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் டெஸ்ட்ல ஒரு சரியான கம்பேக். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லாத்துலயுமே வந்து இப்பதான் அவங்களுக்கு ஒரு கரெக்டான ரிதம் வந்திருக்கு. இப்போ இவ்வளவு நாள் அவங்க ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம் செம்ம டவுன்ஃபால் மாதிரி இருந்துச்சு. இப்போ திருப்பி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு கம்பேக்கா இருக்கு. அதனால அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ அதான் பாசிட்டிவ்ஸ். அதான் நீங்க மூணு சொல்றது தான். ஸோ அதை தாண்டி வர நம்ம சைட்லயுமே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ நெகட்டிவ்ஸ் தான் இதுக்கப்புறம் நான் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ்ல ஒரு மெயின் நெகட்டிவா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நம்ம கேப்டன்சியை தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னடா ரோஹித் சர்மா கேப்டன்சி அப்படி சொல்றானே அப்படின்ட்டுலாம் இல்லை. ஒயிட் பால்ல அவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன் தான் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சதுலேயே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவர் அந்த ஒயிட் பால் எடுக்கிற அதே அப்ரோச் நம்ம இந்த ரெட் பால்லயோ இல்ல பிங்க் பால்லயோ எடுபடுதா அப்படின்னு பார்த்தா அது அவர் பேக் ஃபயர் தான் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா அவர் அட்டாக்கிங் மைண்ட் செட்ல போறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் எல்லாம் எடுத்து விட்டுறாரு. டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இல்லாம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல பால் எல்லாம் ஈஸியா எட்ஜ் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் அதெல்லாம். திடீர்னு டிராவிஸ் கட்டு அடிக்கிறாரு, எட்ஜ் போகுது, பார்த்தா ஆள் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நிப்பாட்டி வைக்கல. சோ அது அந்த அதான்ல அப்ரோச் தான். பர்கீஸ். அதுதான் ஒரு பெரிய இது. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா கேப்டன்ஸ்ல இன்னொரு ஒரு பெரிய டவுன்ஃபால் என்ன அப்படின்னா அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முதல் செஷன் ஆடினாங்க. அதாச்சும் நம்ம டே ஒன்னோட லாஸ்ட் செஷன். ஸோ என்ன அப்படின்னா அது வந்துட்டு சாயங்கால நேரம்.
ஸோ பேட்டிங் பண்றதுக்கே ஒரு கஷ்டமான நேரம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல ஆமா. வந்துட்டு அவர் பவுலர்கிட்ட பேசுறாரா இல்லையான்றதுதான் தெரியல. ஸோ அதுதான் ஒரு கேப்டனோட மெயின் ரோலே. ஒரு ஒரு 1 or 2 hours பவுலர்ஸ் வந்து தப்பா இது பண்ணாங்க அப்படின்னா பவுலர்ஸ்ட்ட போய் அவர் தான் சொல்லணும் எப்படி பண்ணணுன்றதை அவர் தான் லீட் பண்ணணும். ஸோ அவர் பவுலர்கிட்ட பேசினாங்களா என்னன்னே தெரியல. ஸோ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆஸ்திரேலியா விளையாண்டுட்டு போயிட்டாங்க அந்த செஷனையே. ஜஸ்ட் 1 wicket தான் அவங்களுக்கு ஃபாலோ ஆச்சு. அவங்க அந்த டே ஒன்னே அவ்வளவு பாசிட்டிவா முடிச்சாங்க. ஸோ அங்க இருந்தா நம்ம இந்தியாவுக்கு கேமே கையை விட்டு போச்சு. ஸோ இதுதான் ஒரு மெயினான நெகட்டிவா நான் பாக்குறேன் நம்ம மேட்ச்லயே. நான் மெயினா என்ன நெகட்டிவ் பாக்குறேன்னா கண்டிப்பா ரோஹித் சர்மாவோட பேட்டிங் தான். ஏன்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளு வந்துட்டு ரன் ஸ்கோர் பண்றாரோ இல்லையோ, அவர் எவ்வளவு நேரம் கிரீஸ்ல இருக்காரோ அதுவே ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் தான் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ற அந்த பவுன்ஸ் ட்ரிக்கை வந்துட்டு ரோஹித் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அவர் கிளியர் பண்ணி விட்டுருவாரு. அவருக்கு ஸ்ட்ரென்த் ஜோன் அது. ஸோ அவர் கொஞ்ச நேரம் இருந்தாலே தாக்கு பிடிச்சாலே அழகா கொஞ்சம் ஸ்கோர் ஏறி இருக்கும். அவர் நின்னாலே போதும். ஆனா அதை பண்ண மாட்டாரு. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா கோலியோட செகண்ட் ஸ்லிப் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா வீக்னஸ். நம்ம ரொம்ப பெரிதும் வீக்னஸ், பெரிதும் பேசப்படாத ஒரு வீக்னஸ், அன்டோல்டு ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கிறது நம்ம ரோஹித் சர்மாவோட ஆஃப் ஸ்டம்ப் தான். என்ன எத்தனை டெலிவரி, எத்தனை விக்கெட், அதே லைனு ஆஃப் ஸ்டம்ப் மட்டும் கவர் பண்ண விட்டாரு. மறந்து அழகா லேட் ஸ்விங் ஆகி பைல்ஸை மட்டும் எடுத்துட்டு போற மாதிரி விக்கெட்டே நம்ம அவ்வளவு பார்த்துருக்கோம். திரும்பி அதே தான் கம்மின்ஸோட ஆஃப் ஸ்டிக் லைனு, அதே பாலு, அதே ரோஹித் சர்மாவோட ஸ்லோ மூவ்மெண்ட், ஸ்லோ விக்கெட் முடிஞ்சுச்சு. ஸோ இதான் நான் ஒரு வீக்னஸா பாக்குறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டெஸ்ட்ல அதை மாத்துவார்னு எதிர்பார்க்கிறேன். ரோஹித் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் வந்து பண்ண தப்பே திரும்ப பண்ணக்கூடாது. ஸோ பார்ப்போம். தான் அதே மாதிரி இப்போ ரோஹித் மாதிரியே வந்து ஒரு முக்கியமான பிளேயர், டீமோட ஒரு மெயின் பேட்ஸ்மேன் நம்ம எப்பயுமே பார்க்குறது விராட் கோலி. நம்ம தலைவன் வந்து ஆஸ்திரேலியா தான் ஹோம் கிரவுண்டு அப்படின்னு சொல்லி அவனுங்களே பயப்படுறானுங்க. ஆஸ்திரேலியன்ஸே வந்து இவர் எங்க டீம்ல இருக்கிற வேண்டியவர், இப்படி ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தான் ஆஸ்திரேலியா மைண்ட் செட்ல இருக்கிறவர் தான் எங்க டீமுக்கு வேணும்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவர் மேல இருக்கிற பயத்தை எல்லாம் தூக்கி போகிற மாதிரி, நீ பாட்டுக்கு வெளியே போடு, நானே ஒரு பால் நீட்டி அவுட் ஆகிறேன்ட்டு மேட்சுக்கு மேட்ச் அதே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல பால்ஸ் எடுத்து இப்ப நம்ம புஜாரா, ரஹானி மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். பால்ஸ் கொஞ்சம் எடுத்து டைம் எடுத்து அப்புறம் அப்படியே ஸ்கோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பவுலர்ஸே வந்து லைனை மாத்துவாங்க, மிஸ்டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும், அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி ரன்ஸை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. விராட் கோலி அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு பால் வர்றப்ப அவராகவே ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். வெளியே இவரா போயிட்டு அந்த பாலை தொடணும், இந்த ஒரு பவுன்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அவர் இவ்வளவு நாள் அந்த டெக்னிக்லாம் பண்ணவர் தான். ஈஸியா கிரீஸ் விட்டு வெளியே வந்து நின்று அந்த பவுன்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடலாம். ரொம்ப வெளியே போறது, நீட்டா லீவ் பண்ணி கொஞ்சம் பால்ஸ் ஃபேஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ரன்ஸ் வரும். இன்னும் அதை பண்ணாம இன்னும் இப்போ இந்த பழைய மிஸ்டேக்கே திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. அந்த 2 பவுண்டரி அடிச்சாச்சுன்னா பவுலர்ஸ் கொலாப்ஸ் ஆயிருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த 2 பவுண்டரி அவங்களே கொடுப்பாங்க நமக்கு, அதை யோசிக்க மாட்டாரு. அவர் ஸ்கோர் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வர எல்லாரும் ஈஸியா பாசிட்டிவா கொண்டு போய் பெரிய 400 500 நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இப்ப அவர் பண்ற மிஸ்டேக் அப்படியே நிப்பாட்டிடுது. ஒரு 200க்குள்ள நம்ம ஸ்கோர் நிக்குதுன்னா இவர் இங்க மெயின் ஸ்டார்டிங்ல ஒரு பண்ற அந்த மிஸ்டேக் தான் அப்படியே நிப்பாட்டிட்டு இருக்கு. என்னடா ஏ. ஓகே, அடுத்த நெகட்டிவா எனக்கு என்ன தோணுதுன்னா மெயினா இந்தியன் பவுலிங் லைனப்ல தான். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா பும்ரா மாதிரி ஒரு பவுலர், கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் ஜெனரேஷன், அப்படி அந்த அளவுக்கு ஒரு கெத்தான ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு அதர் எண்ட்ல வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா எந்த பவுலருமே இல்லை. ஏன்னா இப்போ பும்ரா வந்து பவுலிங் பண்றாருன்னா கண்டிப்பா மெயின் விக்கெட் வந்து விழுன்றது தெரியும், ஆப்போனண்ட்டுக்கே தெரியும். அவனுங்க அந்த ஒரு பயத்துல தான் டிஃபென்சிவா ஆடவே போவாங்க. இப்படி இருக்கிறப்போ அவர் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஆப்போசிட் எண்ட்ல இருந்து அதே சப்போர்ட் வந்து பவுலர் வந்து பும்ரா கொடுத்தாதான் அது வந்து ஃபுல்லா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் நம்ம சைடு. ஆனா அந்த மாதிரி நம்ம ஆளுங்க பண்றாங்களா அப்படின்னா பண்றது இல்ல. அதுல மெயினா நம்ம டிஎஸ்பி சிராஜ். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு பவுலர் இருக்கிறப்போ, சப்போர்ட்டுக்கு இருக்கிறப்போ, ஆங்கர் பண்ணி கொண்டு போறப்போ பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இவரு அந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணாவே போதும். ஆல்ரெடி அவங்க வந்து ம். பும்ரா ஓவர் ஃபேஸ் பண்ண ப்ரெஷர்ல தான் அவங்க நெக்ஸ்ட் ஓவரே வருவாங்க. அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ணாம அவர் அதே அட்டாக்கிங்ல போனாவே கரெக்டா இருக்கும். அவர்கிட்ட அக்ரெஷன் இருக்கு, ஸ்லெட்ஜிங் பண்றதா இருக்கட்டும், உள்ள அங்க சண்டைக்கு போறது எல்லாமே இருக்கு, அந்த இன்டென்ட் எல்லாமே இருக்கு. பட் ஆனா அது கேம்ல வந்து வெளிப்படுதா அந்த அளவுக்கு அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். சிராஜ்ட மெயினா அந்த கன்சிஸ்டன்சி தான் மிஸ் ஆகுது. இப்போ மேட்சுக்கு வந்து நல்ல பால்ஸ் போடுறாரு, ஆனா அது கன்சிஸ்டன்டா போட்டு அதே இன்டென்ட்டை மெயின்டைன் பண்ணும்.
அதுதான் மிஸ் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இந்த டெஸ்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பாருன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இந்த மேட்ச்ல ஒரு பெரிய எனக்கு ஒரு ஏமாற்றமா இருந்தது அப்படின்னா அஸ்வின் தான். ஸோ அஸ்வினோட லைனப்ல அஸ்வின் பேரை பார்த்தோன்னா நான் ரொம்ப ஹாப்பியானேன். ஓகே, ஸோ பிங்க் பால்ல கண்டிப்பா ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அஸ்வின் வந்துட்டு இவ்வளவு காலமா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. பிளஸ் ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் அவர். ஆக்சுவலா பால்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டே கிடைக்கலனாலும் நம்ம பும்ரா எப்படி நம்ம பாராட்டுறோமோ அந்த மாதிரி அஸ்வினுமே வந்துட்டு பிச்சில் டேனே இல்லைனாலும் அவரோட மைண்டை யூஸ் பண்ணி சூப்பரா பால் போட்டு விக்கெட் எடுப்பாரு. பிளஸ் ப்ரெஷர் போடுவார் பேட்ஸ்மேன் மேல. ஆனா அது எதுவுமே இந்த மேட்ச்ல அவர் காட்டல. ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ சரி, ஃபாஸ்ட் பவுலிங் தான் அப்படி ரொம்ப ரன் லீக் ஆகுது அப்படின்னு ஸ்பின்னுக்கு போனாங்க அப்படின்னு அஸ்வின் போனாங்கன்னா அஸ்வின் பால ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஈஸியா அடிச்சிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த கேம்ல. பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஒரு செட்பேக் இல்ல ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லணும்னு பார்த்தா கண்டிப்பா ஹர்ஷித் ராணா தான். போன வீடியோல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் போட்ட ஒரு ஹெட்டுக்கு அவர் போட்ட ஒரு டெலிவரியை பார்த்து சிலுத்து போய் சில்லறையெல்லாம் செதற விட்டேன்டா மொமெண்ட் தான். அப்படி ஒரு டெலிவரி போட்டாரு, பீச் ஆஃப் டெலிவரின்ற மாதிரி போட்டாரு. போட்டுட்டு இந்த டெஸ்ட்ல ஒரு லைன் ஒரு லென்த் எதுவுமே கன்சிஸ்டன்டா இல்ல. ஓடுறாரு வராரு ஓடி வராரு, ஒரு பவுன்ஸ் போடுறாரு. எதுக்கு பவுன்ஸ் போடுறாருன்னு அவருக்கே தெரியல. அடுத்த பால் அப்படியே ஒரு வித்து கொடுத்து ஒரு ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி ஒரு பால் போட்டு கொடுக்குறாரு. கன்சிஸ்டன்டா அந்த பேக் டு பேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் பால்ஸ் போட்டாரா, கன்சிஸ்டன்டா ஒரு 2 ஓவர் போட்டாரான்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் நான் ஹர்ஷித் ராணாட்ட எதிர்பார்க்கல. ஸோ அதை எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்ப்பேன். அதான் இப்ப நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அப்படி போட்ட ஒரு பவுலிங் லைனப் வந்து செகண்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. இது போக எனக்கு முக்கியமா இன்னொன்று என்ன தோணுதுன்னா, பவுலிங் வந்து இவங்க எவ்வளவு இது பண்றாங்களோ கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ, பேட்டிங்ல ஒரு மினிமலா ஒரு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கணும் பவுலர்ஸ்ட் இருந்து. இப்ப நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எல்லா இன்னிங்ஸுமே பார்த்துட்டு இருக்கோம், தனி மரமா நின்றுட்டு இருக்காரு, ஒரு சப்போர்ட் இல்ல. ஒரு பவுலர்ஸ் வராங்க. இப்ப அஸ்வின் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அவரு ஒரு கண்டிப்பா ஒரு 40-50 பால்ஸ் நிக்கலாம் மினிமம். அதே மாதிரி பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் ஒரு பேசிக்கா ஒரு 20-30 பால்ஸ் நின்னா நம்ம ஸ்கோர் கண்டிப்பா இன்னொரு 50-60 இன்க்ரீஸ் ஆகும். நிதிஷ் ரெட்டிக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் இல்லாம தான் வந்து நம்ம எல்லா இன்னிங்ஸும் முடிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆஸ்திரேலியா சைடு பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு, ஹெசல்வுட்ல இருந்து எல்லாருமே கண்டிப்பா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 20-30 ரன்ஸ் கண்டிப்பா அடிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம ஒரு டிஃபரன்ஸ் ரெண்டு டீமுக்கு இருக்குன்னா மெயினா ஸ்கோர் டிஃபரன்ஸே இதுல இருந்து தான் ஏற்படுது. கண்டிப்பா அவங்க பவுலிங்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாலும் பேட்டிங்ல மினிமம் கான்ட்ரிபியூஷன் இருந்தே ஆகணும். எல்லாம் ரொம்ப கஷ்டம். பேட்டிங்ல தான் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. சிராஜ் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. என்ன எப்படி சொல்லிட்டு நீ கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே, அவங்க வந்து பேட்டிங் வேலையே பார்க்கல. ரோஹித் கோலி எல்லாம் இன்னும் அவங்க வேலை ரொம்ப இருக்கு. இவனுங்க வந்து கொஞ்சம் போற போக்குல ஒரு 20-30 அடிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த ஆஸ்திரேலியா மாதிரி டீமோட நம்ம லீடு வைக்கணும்னா வாய்ப்பே இல்லை அவங்க இல்லாம. இந்த ஆஸ்திரேலியா கிட்ட பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டீங்க, நெகட்டிவ் எல்லாம் பேசாம விட்டீங்க. இருக்கிற ஒரே ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கேடா, நம்ம குட்டி பிராட்மேன் ஸ்டீவ் ஸ்மித். என்னடா ஆடிக்கிட்டு இருக்க? அவர் மறந்துட்டாருங்க பேட்டிங்க. அவர் ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க பேட்டிங் இறக்கி விட்டு? அதுல பிஜிடி சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைக் பிரதர்ஸ் அவ்வளவுதான், ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்படி இப்படின்னு நாங்க தம்பி மட்டும் தனியா அடிக்கிட்டு இருக்கான், அண்ணா வரான் கிளம்புறான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்ல. பெரிய நெகட்டிவ் அதுதான் தோணுது ஆஸ்திரேலியா கிட்ட. அவரை ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாண்ட்ஸ்ல நிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. பாலுக்கு பால் ஸ்டாண்ட்ஸ் மாத்திக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியே லபுஷானு மறந்துட்டாரு பேட்டிங்லாம். அந்த பிங்க் பால் கலரை பார்த்தோன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு போல. ஓ, பிங்க் பால் நம்ம கொஞ்சம் நிறைய அடிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருச்சு. இன்னும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எப்ப ஞாபகம் வரும்னு தெரியல. யாரை கூப்பிட்டு வந்து ஞாபகப்படுத்தணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் தான் முடிவு பண்ணணும். சரி, செகண்ட் டெஸ்ட்ல என்னெல்லாம் பாசிட்டிவ், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ், என்னெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு எல்லாம் பார்த்தாச்சு. தேர்ட் டெஸ்ட்ல என்ன எதிர்பார்க்குறீங்க ரெண்டு டீம்ஸ்டையும்? என்னப்பா திவா, தேர்ட் டெஸ்ட் மேட்ச் எங்க நடக்க போகுது தெரியுதா இல்லையா? பழைய சம்பவங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதா இல்லையா? ஆஸ்திரேலியா ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஹைப் கொடுத்து பில்டப் பண்ணி வச்சிருந்தோம். லாஸ்ட் டைம் அதையும் பிரீச் பண்ணி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா. டெயில் ரிஷப் பண்ட். கேபா வந்து அதான் லாஸ்ட் டைம் பண்ண சம்பவத்திலே வந்து ஆஸ்திரேலியா பயந்துட்டு தான் இருப்பாங்க. அங்க வந்து என்னன்னா ஒரு பவுன்சி ட்ராக் கண்டிப்பா இப்ப இந்த ரெண்டு பிச்சில் இருந்த மாதிரி அங்கேயும் செம்ம பவுன்ஸ் அதெல்லாம் இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்மின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அவர் வேற அந்த பவுன்ஸ் அட்டாக் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இல்லாத செகண்ட் டெஸ்ட்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதே டாக்டிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமலாம் ஆஸ்திரேலியாட்ட வேலையை காட்ட முடியாது. பவுன்ஸ் நம்ம அட்டாக் பண்ணி ஃபீல்ட் செட்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி அவங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கணும். அது மாதிரி கேபால எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக் ஒரு சான்ஸ்னா ஸ்ட்ராட்டஜியை மாத்தியே ஆகணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 2 டெஸ்ட்ல இருந்ததை தாண்டி. கண்டிப்பா. ஸோ பவுன்சி ட்ராக் அப்படின்றனால ரன்ஸ் அடிக்க முடியாது அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய வென்யூமே அதுதான் ஆஸ்திரேலியால. சிட்னிக்கு அப்புறம் வந்துட்டு காபால தான் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆனா என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் கிரீஸ்ல இருக்கணும். ஒரு 20 to 25 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்ச் ரொம்ப அசிஸ்ட் பண்ணும் பேட்டிங்க்கு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ணதுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்க இந்தியா 2 இன்னிங்ஸ்லயுமே. ஸோ அதனாலதான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ மெயினா அதை அவங்க திருப்பி எடுத்துட்டு வரணும் ஆமா, இந்தியன் அது நீ சைட்ல சொன்ன இருந்து. மாதிரி இப்போ கேபால நம்ம போன வாட்டி போனப்ப இருந்த ஸ்குவாட்ல இருந்த அந்த முக்கியமான புள்ளிகள் இப்ப இல்ல. அந்த இதை பதிலுக்கு சரி கட்டுற மாதிரி இப்ப இந்த வாட்டி உனக்கு ஆடணும். எப்படி ஆடுறானுங்க அதான். என்னன்னு பார்ப்போம். இது போக முக்கியமானது இன்னொன்னு இருக்கு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு மாதிரி முடிவுக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த வருஷம் ஜூன் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. டேபிள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆயிருச்சு இவங்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சவுத் ஆப்பிரிக்கா எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு ஆளா போயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் சீல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு. அதை இங்கிலாந்து அப்படியே முடிச்சு கட்டி விட்டு வெளியே அனுப்பி விட்டானுங்க. இப்போதைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா அதுவும் இந்த மெயினா இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வச்சுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்தியா 3-1 இல்ல 4-1 வின் பண்ணா டைரக்ட் குவாலிஃபிகேஷன் நினைக்கிறேன். அது பண்ணுவாங்களா என்னன்றதை பார்க்கணும் பொறுத்து இருந்து. இல்ல இப்போ டைரக்ட் குவாலிஃபிகேஷனுக்கு நீ சொல்ற மாதிரி சீரீஸ் ஜெயிக்கணும். சீரீஸ் அப்படியே நம்ம 2-1 ஜெயிச்சா கூட நம்ம உள்ள போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இஃப் ஸ்ரீலங்கா பீட்ஸ் ஆஸ்திரேலியா. இன்னொரு சான்ஸ் இருக்கு எப்படின்னா பிஜிடி நம்ம டிரா பண்ணிருக்கலாம். 2-2 டிரா பண்ணா ஸ்ரீலங்கா திரும்ப ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணோம். இப்படி நம்ம ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் எல்லாம் போட்டோம்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சான்ஸும் இருக்கு. சீரியஸ் தோத்தாலுமே 2-3 இந்தியா தோத்தாலுமே அடுத்து வர்றதுல வந்து பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பாகிஸ்தான் வந்து 2-0 வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஆஸ்திரேலியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கணும். இந்த ஃபார்முலா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்தியா ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடும். எங்க இப்ப இது சவுத் ஆப்பிரிக்கா ஹோம்ல போயிட்டு பாகிஸ்தான் 2 மேட்ச் வின் பண்ணுமா? சரி, ஓகே. என்னடா டே, ஐபிஎல்ல தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் வந்துட்டு கால்குலேட்டர் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்க செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். இப்ப என்னடா இந்தியா WTC சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் இந்த மாதிரி கால்குலேட்டர் எடுத்து தான் சுத்தணுமா நம்ம? எல்லா ஃபார்மேட்லயும் இதே பொழப்பாக்கி விட்டாங்க. அதான் இது என்னன்னா இவ்வளவு போராடி ஃபைனல் போனாலும் லார்ட்ஸ்ல மேட்ச் ஆஸ்திரேலியா ஆப்போனன்ட் ஆமா வந்தாலும் சரி சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி நமக்கு ஒரு கஷ்டமான வேலை தான் அங்க. ஆமா. கஷ்டப்பட்டு வந்துட்டு ஃபைனல்ல தூக்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அதுக்குதாங்க எங்க கேப்டன் வந்துட்டு ஒரு இது சொன்னாரு. ஒரு எப்படி சொல்ல ஒரு சஜஷன் கொடுத்தாரு. அது ஏன் நீங்க லாட்ஸ் மட்டும் வைக்கிறீங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒவ்வொரு கண்ட்ரியா போய் வையுங்கன்னு சொன்னாரு. அதை நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நேரம் கொண்டு சென்னையில வச்சு ஸ்பின் ட்ராக் போட்டு கப்பு செய்ய. அதுலயுமே தோத்துருவோமே. நியூசிலாந்து அப்படிதான் ஸ்பின் ட்ராக் போட்டாங்க 3-0. அதுல நம்ம அப்பவே கால்குலேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நியூசிலாந்து சீரிஸ் முடிஞ்ச உடனே. ஒரு அடியை கிளறா நீ பழைய அடி வரைக்கும் போயிட்டு இருப்ப போல வரிசையா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. சரி, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு நம்ம மெயினா தேர்ட் டெஸ்ட்ல இருந்து நம்ம வின் பண்ணோம். அதான் நம்ம எல்லாரோட ஹோப்பாவும் இருக்கு. தேர்ட் டெஸ்ட் எப்படி விளையாடுறாங்க, மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திப்போம். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கடை கலாஸ். கலாஸ்.